கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்கலாம். நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில் இந்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் தயவு செய்து நல்ல கவனமாய் கேட்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்ள. ஒரு பிரசங்கமாக எல்லாம் நான் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறது கர்த்தர் சிந்தையில் வைத்த சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எலியா எலிசாவினிடத்தில் வந்து சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும். எலியா வந்து எலிசா மேலே சால்வை போட்டு, வேற எதுவுமே சொல்ல மாட்டார், சால்வையை போடுவார். உடனே எலிசா சொல்றாரு, நான் எங்க அப்பா கிட்ட போய் பெர்மிஷன் ஒரு பாய் சொல்லிட்டு வரேன். இப்படி சொல்லும்போது எலியா சொல்றாரு, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். உன் மனசுல எதுதான் இருக்கணும் தெரியுமா? நான் உனக்கு செய்யறது தான் இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க 1000 செய்வாங்க உனக்கு, அது உன் நினைவுல வரக்கூடாது. உன் நினைவில் எதுதான் வரணும் தெரியுமா? நான் உனக்கு செய்ததை. இந்த எலிசா அறியாத ஒரு சத்தியம் உண்டு. நம்மில் அநேகர் என்று சொல்வதை விட நம்ம யாருமே அறியாத ஒரு சத்தியம் உண்டு. என்னவென்றால், இந்த எலிசா இங்கே ஏர்போர்ட்டை உழுதுட்டு இருக்கும்போது கர்த்தருடைய பர்வதத்தில் எலிசாவை குறித்த திட்டம் வெளிப்படுத்த இருக்கிறது. அதற்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வேத பகுதி எல்லாமே தெரியும். பாஸ்டர்ஸ் கிட்ஸ் இருக்கிறீங்க, அதனால நான் ரொம்ப டீட்டெயிலாக வாசிக்க விரும்பவில்லை, நான் செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அதற்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா 15 முதல் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எலியாவை அவருடைய சமூகத்தில் நிற்க வைத்து கர்த்தர் அநேக காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது எலிசாவை குறித்து சொல்லுகிறார் 16வது வசனத்துல, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி. இது யாருக்கு தெரியாது தெரியுமா? எலிசாவுக்கு தெரியாது. நல்ல கவனமா கேளுங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இப்போ நான் கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கிறோனோ இவ்வளவுதான் என் லைஃப், இதுதான் என் லைஃப், அல்லது இதுதான் என் மினிஸ்ட்ரி, இவ்வளவுதான் என் மினிஸ்ட்ரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, எவ்வளவு உயரமா இருக்கு சொல்ல முடியுமா? ஆமா, நம்ம பார்வைக்கு தெரிகிறது மாதிரி இருக்கும், ஆனா போக போக தெரியாது. நீங்க கீழே இருந்து வானத்தை பார்த்தா எவ்வளவு உயரமா தெரியுதோ, பிளைட்ல இருந்து வானத்தை பார்த்தாலும் அவ்வளவு உயரமா தெரியும். இதுதான் இந்த உயரத்தினுடைய மேன்மை. அப்படி இருக்கிறது உங்களை குறித்த என்னுடைய நினைவுகள், என்னுடைய வழிகள். எனவேதான் 86வது வயசுல அடியனுக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்டு போட்டு ஒரு கூடாரத்தை போட்டு அதுக்குள்ள உட்கார்ந்துருந்த ஆபிரகாம், எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு சுத்தி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள யார் தெரிகிறானா? எலியேசர் தெரிகிறார். ஆண்டவர் எலியேசர் சுதந்திரவாளியா இருப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், வெளியே வா, முதல்ல நீ போட்ட கூடாரத்துக்குள்ள இருந்து என்ன லிமிட் பண்ணாத, நாம் போட்ட கூடாரத்தை பாருன்னு சொல்லிட்டு அவனை வெளியே கொண்டு வந்து வானத்தை பார்க்க வைத்தார். பார்க்க வைத்துட்டு சொல்ல, முடிஞ்சா இந்த நட்சத்திரங்களை எண்ணு அப்படிங்கிறார். நட்சத்திரத்தை எண்ணி இருக்கிறீங்களா? நான் எண்ணி இருக்கிறேன். படிக்கிறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிருந்து படிப்பு ஓடலைன்னா இருந்து எண்ணிட்டே இருப்போம். இவன் ஒரு 6 மணியெல்லாம் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்டாரா வெளியே வரும்.
ஆமா, கொஞ்சம் நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா என்றது மாதிரி இருக்கும். ஆனா எண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பக்கத்துல இன்னொரு ஸ்டார் இருக்கிறத பார்க்க முடியும். எண்ணி முடியாது. இப்படிதான் ஆபிரகாம் இப்படி எண்ணிட்டே இருக்கிறார். 1 2 3 4 எண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்றார், இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் அப்படிங்கிறார். இது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. 86வது வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் இதை சொல்லும் போது ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று இருக்கிறது. 99வது வயதுல ஆபிரகாம் கிட்ட இதே மேட்டரை சொல்லும் போது ஆபிரகாம் சிரித்தான் இருக்கு. நம்ம சில சிச்சுவேஷன்ல ஆமேன் ஆமேன் சொல்லுவோம். அதே வேட இன்னொரு சிச்சுவேஷன்ல சொல்லும் போது நமக்கு என்னதான் வரும் தெரியுமா? எங்க அப்பா கேட்காத வசனமா, அதே வசனம் தான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனால் ஆபிரகாம் சிரித்தான் என்பதற்காக கர்த்தர் தம்முடைய திட்டத்தை மாற்றவில்லை. எங்க வீட்டிலேயே ஊழியமே செய்யக்கூடாது என்கிற பிரதிஷ்டையில் வாழ்ந்தவன் இதோ உங்கள் மத்தியிலே மைக்கை பிடித்து பேசி கொண்டு இருக்கிறேன். அப்படி யாராவது பிரதிஷ்டையில் இருக்கிறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். என்ன வந்தாலும் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா இப்பவே நான் உங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். இவன் என்ன பண்றான்? கீழே ஏர்போர்ட்டி உழுது கொண்டிருக்கும் போது கர்த்தரங்க எலிசாவை குறித்த காரியத்தை எலியாவின் இடத்துல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பர்வதத்துல அந்த எலிசாவை பாருங்க, சூறை செடிக்கு கீழே படுத்திருக்கிற எலிசாவை எழும்ப வைத்து அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவனை பலப்படுத்தி அவனை கர்த்தருடைய பர்வதத்துல கொண்டு வந்து நிற்க வைத்து, நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணு. எவர்களை தேவன் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். எவர்களை தேவன் அழைத்திருக்கிறாரோ அவர்களை தேவன் நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை தேவன் நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். உன் பிறப்பு சாதாரணமா இருக்கலாம், ஆனால் உன்னை குறித்த தேவ திட்டம் அசாதாரணமானது. இன்று உன்னை பார்க்கும் போது நீ ஆகாததாய் காணப்படலாம், ஆனால் அந்த வேளை வரும்போது ஆகாதென்று தள்ளின கல் தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். எனவேதான் நாம் நினைத்திருக்கிற, நல்ல கவனிங்க, நாம் நினைத்திருக்கிற பல காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் வேற ஒரு பிளானை வச்சிருக்கிறதுனால. நிறைய விஷயம் நான் இப்படி பண்ணணும்னு நினைச்சேன், அப்படி பண்ணணும்னு நினைச்சேன், இது செய்யணும்னு நினைச்சேன், அது செய்யணும்னு நினைச்சேன். தேவ திட்டம் உள்ளவன் அவன் நினைக்கிற நிறைய காரியம் திட்டத்துக்கு மாறா. நம்ம நினைக்கிறது மேக்சிமம் திட்டத்துக்கு சொல்லுங்க மாறானதான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் என் நினைவுகள். அப்ப கண்டிப்பா நாம அதை நினைக்க மாட்டோம், அது நல்லாவே தெரியும். கூட இருந்து ஆண்டவரே நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற வெளிப்பாட சொல்லி பரலோக கீயை வாங்கினதுக்கு அப்புறம் பேதுருவை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானேங்கிறார். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல நினைக்க முடியல. நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது மொத்த பைபிளை நம்ம எழுதுனது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே அதிகாரத்துல தான் அப்பதான் சொல்லியிருப்பார், இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப அடுத்த வெளிப்பாடோடு வரார். ஆண்டவரை இங்க வாங்க, இவைகள் உமக்கு. நாம இருந்தா அந்த கீயை வாங்கியிருப்போம், இங்கதா உன் கையில போய் கீயை கொடுத்தேன் பாரு. ஆண்டவர் எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல், நம்முடைய சிந்தை தேவனுக்கு ஏற்றவைகளாய் இருக்கணும். அதுக்கு தான் எது தேவை தெரியுமா? நான் உனக்கு செய்ததை. அப்ப நம்ம எங்க இருந்து வரணும் அப்படின்னா, என்ன ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சார்? இங்கிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். இந்த ஃபேமிலியில ஏன் என்ன பிறக்க வைத்தார்? ஹல்லேலூயா. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன்,
அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்ல. என்னையே ஆண்டவர் இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தார். நம்ம இப்படி நினைக்க மாட்டோம். ஆனா போயும் போயும் இந்த குடும்பத்தில் போய் பிறந்துட்டேன் இப்படி நினைப்போம். இல்ல, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவேற்படும் நாள் இருக்குல்ல, இந்த விரல், இந்த சுண்டு விரல் எப்போ ஃபார்ம் ஆகுங்கிற டேட் உட்பட எழுதி வச்சிருக்கிறார். அன்னைக்கு தான் உருவாகும். நம்முடைய லைஃபோடைய லாஸ்ட் பேஜ் இருக்குல்ல, நம்ம லைஃபோட லாஸ்ட் பேஜ், அதை எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தான் இந்த பூமியிலே நம்மை கர்த்தர் உருவாக்குகிறார். ஏன்னா அவருடைய திட்டம் எல்லாம் பூர்வ கால முதலானது. பூர்வ காலம் முதல் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின என்று ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போலானேன் என்று சொல்லுகிறார். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தும் சொல்றார், நானோ கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன், என் காலங்கள் எல்லாம் உங்க கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இங்க இருந்து வரணும். நம்ம பல நேரத்தில் யாக்கோபு போல, யாக்கோபு பாருங்க, டிமாண்ட் வைக்கிறார். ஆண்டவரே, நான் போகிற இடத்துல எல்லாம் என்னை நீங்க காப்பாற்றி உண்ண உணவு, உடுக்க உடை இதெல்லாம் தந்தால் நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். என்ன ஒரு வெளிப்பாடு. ஆண்டவர் பார்த்தார், நீ வா, உன்னை எங்க கொண்டு வரணும்னு எனக்கு நம்ம டிமாண்ட். சில பாருங்க, ஆண்டவரே ஊழியத்துக்கு வருவேன் கண்டிப்பா, ஆனா இந்த இன்டர்வியூல என்ன பாஸ் ஆக வச்சிருங்க. அவருக்கு தெரியாதா இன்டர்வியூல பாஸ் ஆன நீ எங்க போவேன்னு? ஆண்டவர் பாருங்க பாஸ் பண்ண வைப்பார். பாஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம், ஆண்டவரே நான் எடுத்ததும் ஊழியத்துக்கு வந்தா பாஸ்டர் பிள்ளை அதனால வந்துட்டான்னு சொல்லுவாங்க, நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போறேன். ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்லி சொல்லி என்ன டிமாண்ட் வச்சு போறோம். ஆனா தாவீதை பாருங்க, நோ டிமாண்ட். எல்லாரும் அநேகர் சொல்லு அவதூறை கேட்டேன், ஆனாலும் சொல்லுவேன், நீர் என் தேவன். நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். என அவர் அறிந்து கொண்டார், என் பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கிற தாவீது ஆடு மேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தாவீது போவாசுடைய கொள்ளு பேர. போவாஸ் யாரு? பெரிய ஜமீன், பெரிய எஜமான், பெரிய பண்ணையார். அவருக்கு அவருடைய பையனோட பையன் தான் தாவீது. அப்ப செல்லமா வளர வேண்டிய இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறானா? இதுக்கு பின்னாக ஒரு பர்பஸ் இருக்கிறது. என் தேவன் அறியாமலும் என் தேவன் அனுமதிக்காமலும் என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது, நடக்க முடியாது அப்படிங்கிற நிச்சயம் உள்ளவங்க வலது கை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அறியாமலும் இதை புரிந்து கொள்ளணும். சீஷர்கள்ட்ட அதுதான் சொல்றார், ஒரு காசுக்கு 2 அடைக்கலம் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலம் குருவி, அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? இந்த அடைக்கலம் குருவி எப்போ பிறக்கணும், எப்போ பறக்கணும், எவ்வளவு காலம் பறக்கணும், எப்போ கீழே விழணும், இதை தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? கீழே இருந்து குறிப்பாத்து அம்பு வைத்து கொண்டிருக்கிற வேடன் அல்ல, இதை ஜனிப்பித்த கர்த்தர். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நான் இதை அறியணும், இதை உணரணும், இதை புரிந்து கொள்ளணும். நான் எதை நினைக்க, என்ன ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தா? என்ன அதுவும் ஊழியக்கார குடும்பத்தில் அடுத்த தலைமுறையாய் கர்த்தர் என்னை ஜனிப்பித்து இருக்கிறார் என்றால் இதற்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்னதென்று தெரியாது. இன்னும் எலிசாவின் இடத்துல எலிசாவுக்கு இன்னும் திட்டம் தெரியாது. எலிசாவுக்கு திட்டம் தெரியாது. ஆனா எலிசா ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கிறார். நிறைய காரியம் டீட்டெயில் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். ஆனா ஒரு தேவ பிள்ளை உணர ஆரம்பிக்கணும்.
எலிசா கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை, அடுத்து நீதான்ப்பா, எதுவுமே சொல்லலை. ஆனா புரிந்து கொண்டான் என் லைஃப்ல ஆண்டவருக்கு வேறொரு திட்டம் இருக்கிறது. எனவேதான் எலியாவின் சால்வை என் மேல் வந்து விழுந்தது. தேவ திட்டம் உள்ளவன் தாம் விரும்பும் பாதையிலே பயணிக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? யோனாவின் பயணம் போன்றது. யோனாவின் பயணம் தெரியும்ல. யோனா கப்பல்ல எங்க போனார்? முதல்ல கப்பலுக்குள்ள எங்க போனார்? லோயர் பெர்த் புக் பண்ண, அப்படிதான் புக் பண்ணுவார். அடித்தட்டில் போய் போனதும் தூக்கம் வருது. என்ன கிருபை பெற்றவன் நானும் வந்த, எனக்கு தூக்கமே வரல. ஆண்டவர் நீர் சொல்லி வந்த எனக்கு தூக்கம் வரல, நீர் சொல்லி வராத யோனாவுக்கு தூக்கம் வருது. ஆனா அதுதான் அவனுக்கு கடைசி தூக்கம். அது வேற. கவனிங்க, இந்த தேவன் சொன்ன பாதையில் பயணிக்காமல் தான் விரும்புகிற பாதையில் பயணிக்கும் போது அந்த ஓப்பனிங் டோர் இருக்குல்ல, ரொம்ப விசாலமா இருக்கும். ஆனா ஒரு புயலுக்கு தாங்க மாட்டான். ஒரு காற்றடிச்சா போதும், கம்ப்ளீட்டா க்ளோஸ், அவ்வளவுதான். ஒரு சோதனைக்கு நிக்க முடியாது அவனால. ஒரே ஒரு புயல் தான் டோட்டல் சாப்டர் அவனுக்கு முடியுது. அந்த இடத்துல யோனாவை அடித்தட்டில் இருக்கிறவன மேல் தட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், அடிக்கிற புயல் எப்படி தான் அடிக்கும், எப்படி வெளியே கொண்டு வராரு பார்த்தீங்களா ஆண்டவர்? ஹல்லேலூயா. மேலே கொண்டு வரார். கொண்டு வந்து நீ யாருப்பான்னு கேட்குறாங்க. நான் தேவனுடைய தீர்க்கதரிசி. அதெல்லாம் இருக்கட்டும். நாம இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லைன்னா, தேவன் நம்மை நியமித்த ஸ்தானத்தில் இல்லாமல் வேற எங்க இருந்தாலும் நம் நிமித்தம் நம்மை சுத்தி இருக்கிறவர்களுக்கு ஆபத்து வந்து கொண்டே இருக்கும். தேவன் நியமித்த ஸ்தானத்தில் இருந்துட்டோம்னா நம் நிமித்தம் நம்ம சுத்தி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். உன்னால அவன் கூட இருக்கிறவங்க ஆபத்தை சந்திக்கணுமா, உன்னால அவன் கூட இருக்கிறவங்க ஆசீர்வாதத்தை சந்திக்கணுமா, தீர்மானம் உன் கையில் இருக்கிறது. இதே யோனா நினிவேக்கு போனார்ல, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்களே. ஆனா தர்ஷீசுக்கு போகும்போது ஒரு புயல் இவனுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை. அவ்வளவு ஜனங்களும் பாருங்க, தங்கள் சம்பாத்தியத்தை எல்லாம் எங்க தூக்கி போடுறாங்க? கடல்ல தூக்கி போடுறாங்க. ஆனா உண்மையில யாரைத்தான் தூக்கி போடணும்? ஆமே, தேவ திட்டம் உடையவன், தேவ அழைப்பை பெற்றவன் ட்ராக் மாதிரி போனா ஆரம்ப நாள் ஒரு புயல் அடித்தால் கடைசியில் நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா? பேர்டனா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஐயோ இவளால. ஒருத்தங்களுக்கு கிடைக்கிற பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அவங்க கூட இருக்கிறவங்க நம்மளை பேர்டனா பார்க்கறது. ஆமே. கடந்த நாளில் ஒரு தங்கச்சி என்ன பேசுறா, ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எனக்கு வீட்டில் சாப்பிடவே கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, படிச்சு முடிச்சு எனக்கு என்ன இல்லை, வேலை இல்லை, கொஞ்ச நாள் ஓகே, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தாங்க முடியல. அந்த ஒரு ஃபீல் வருது பாருங்க, அந்த பெயின் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான பெயின். இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு யோனாட்ட கேட்குறாங்க. யோனா, நான் விவரமான ஆளு, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. ஆண்டவர் பார்த்தீங்களா, உண்மையில கடல்ல ஒருத்தனை தூக்கி போட்டா, அதுவும் இந்த புயல்ல ஆழத்துல, அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் அவனால தப்ப முடியாது, அவன் தப்புறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் அந்த தீபத்தை அணைய விடல. பார்த்தீங்களா, இதுதான் கர்த்தருடைய உண்மை. யோனாவை விழுங்கும்படிக்கு கர்த்தர் ஒரு மீனுக்கு ஒழுங்கா கர்த்தர் சொன்ன பாதையில போயிருந்தா இவன் வயிற்றுல மீன் இருந்திருக்கும். இவன் ட்ராக் மாதிரி போனதுனால மீன் வயிற்றுல உள்ள பாருங்க. சிலர் பாருங்க, நம்ம இடம் மாறி போனா மீனுக்கு கூட பிரச்சனை. அந்த மீனுக்கு வேற ஒன்றும் சாப்பிடவும் முடியாது, டைஜஷனா ஆகக்கூடாது. டைஜஷன் ஆச்சு, என்ன பாடுபட்டிருக்கும். இவன் பிரச்சனை பாருங்க. ஒரு தேவ பிள்ளை ட்ராக் மாறினா மனுஷனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. ஆமே. இந்த மிருகங்கள்லாம் பார்த்து நாங்க என்ன பண்ணோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் மனுக்குலத்தை நோவாவின் நாட்களில் அழிக்க தீர்மானித்த போது எல்லாத்தையும் தான் அழிக்கணும்னு நினைச்சார். ஆனா நோவா குடும்பம் அவருடைய பார்வைக்கு ஓகேன்னு பட்டதும் கொஞ்சம் மிருக ஜீவன்களை என்ன பண்ணிட்டாரு?
காப்பாத்திட்டார். மீதி எல்லாமே அந்த மனுஷன் செய்த தவறுனால. ஏன்னா மனுஷனுக்காக தான் எல்லாத்தையும் படைக்கிறார். நம்முடைய ஆசையின்படி நம்ம பயணித்தால் ஓப்பனிங் டோர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓப்பனிங் டோர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு காற்றுக்கு நிக்க முடியாது. ஏன் தெரியுமா நிக்க முடியல? அந்த ட்ராக்ல யார் இருக்க மாட்டா தெரியுமா? கர்த்தர் இருக்க மாட்டார். என் ஆண்டவர் அன்புள்ளவர், நல்லவர், இரக்கமுள்ளவர், தயை உள்ளவர். அதே நேரத்தில் மறக்காதீங்க, அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒரு ட்ராக் போட்டிருப்பார் பாருங்க. இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகு மேக ஸ்தம்பத்தில் அவர் அவர்களை மீட் பண்றார். அதன் அர்த்தம் என்ன? எகிப்துக்குள்ளெல்லாம் அவர் வரமாட்டார். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். பிற்பாடு மகிமை உண்டாகும். என்ன மகிமைனா என்ன? காண ஒரு கல்யாண வீட்டில் தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார் அல்லவா? அங்கு என்ன ஆனது? தண்ணீர் ரசமானது. தண்ணிக்கு என்ன கிடையாது? நிறம் கிடையாது. தண்ணிக்கு மனம் கிடையாது. தண்ணிக்கு சுவை கிடையாது. ஆனா கர்த்தர் அங்கே அதை ரசமாய் மாற்றுகிறார். மகிமை விளங்க பண்ணுகிறார். நிறம் இல்லாததுக்கு நிறம் வருகிறது, சுவை இல்லாததுக்கு சுவை வருகிறது, மனம் இல்லாததற்கு மனம் வருகிறது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறது. உன் வாழ்க்கையில எது எது இல்லையோ அது எல்லாம் உன்னில் விளங்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். இன்னைக்கு உங்க மத்தியில பாடிட்டு இருக்கிற எனக்கு உண்மையிலே பாட்டு தெரியாது. என் டெஸ்டிமனி நீங்க கேட்டிருப்பீங்க. பாட்டுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. பாஸ்டர் வீட்டில் தான் பிறந்தேன். எங்க வீட்டில் 5 பிள்ளைங்க. எங்க எல்லாருமே நல்ல மியூசிஷியன்ஸ். எங்க அண்ணன் சூப்பர் கீபோர்டிஸ்ட், என் தம்பி கிட்டாரிஸ்ட், தங்கச்சி பாட்டு பாடுவா, கடைசி தம்பி டேவிட் சாம் ஆல்ரவுண்டர். அவர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாலும் பிளே பண்ணுவார். 2வது பையன் தான் நான். நமக்கு பாட்டும் வராது, படிப்பும் வராது. சின்ன வயசுல ஒரு வயலின் கிளாஸ்ல என்னை சேர்த்து விட்டாங்க. நம்ம வயலின், நாம் பார்த்த வயலின்ல அந்த டான்முன் வாசிப்பார்ல, காட் இஸ் குட் சாங், அதே மாதிரி ஈஸியா வாசிக்கலாம். போன உடனே கழுத்து கடையில இப்படி மாட்டி விட்டாங்க. கழுத்து அவ்வளவுதான், திரும்பவே இல்லை. தூக்கி போட்டுட்டு ஓடிட்டேன். எனக்கு வயலின்லாம் வேண்டாம்பான். அவ்வளவுதான். எல்லாரும் ஏதோ கொஞ்சம் படிச்சாங்க. அடுத்து கிட்டார் கிளாஸ் சின்ன சேர்த்து விட்டாங்க. கிட்டார் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் பிடிக்கும் போதே கரண்ட் கம்பியில கை வச்சது போல ஒரு ஃபீல். எனக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். எதுவுமே சின்ன வயசுல எங்க அப்பா எங்க எல்லாரையும் உட்கார வச்சு CGF அப்படி ஒரு 3 கார்டு சொல்லி கொடுத்தாங்க. அந்த 3 கார்டு மட்டும் மைண்ட்ல இருக்கு, வேற ஒண்ணுமே தெரியாது எல்லாரும். ஆனா ஒரு நாள்ல என்ன ஒப்பு கொடுக்க வச்சாரு பாருங்க. உடைத்தே உருவாக்கினீர், செச்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. பாடவே தெரியாது. ஒரு நாள் பாட்டு தெரியல, மியூசிக் தெரியலன்னு சொல்லிட்டு எங்க அண்ணனுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த குடும்பத்தில் நீ பிறந்து வேஸ்ட் அப்படின்னா. அன்னைக்கு நைட்டு எங்க சர்ச்சில் போய் உக்காந்துருந்து எவ்வளவு அழுதுருப்பேனே தெரியாது. எனக்கு ஷேமா இருந்துச்சு, இந்த ஃபேமிலியில நான் இப்படி வேஸ்ட். நான் 12th படிச்சுட்டு இருக்கிறேன், நான் வேஸ்ட் ஆண்டவரே ஏங்கி எழுது. அப்போ அந்த டைம் PSR 730 ஒரு கீபோர்டு இருந்துச்சு. அந்த கீபோர்டு எடுத்து ஃப்ரெண்டில் வச்சு ஒன்றும் தெரியாது. நம்ம எந்த கார்டு எது CGF இது அவ்வளோதான் தெரியும். அதை எதுக்கு கொடுக்கணும்னே தெரியாது. மேஜரா மைனரா, நான் மேஜரா மைனரான்னு எனக்கு அப்போ தெரியாது. ஆமாம், இப்போ மேஜர்னா நான் இன்னும் மேஜர் ஆகலை. இப்படிப்பட்ட என்னதான் 4 ஆல்பமுக்கு நானே மியூசிக் பண்ணதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். என்னுடைய 5வது ஆல்பம் தான் உம் அழகான கண்கள். உம் அழகான கண்கள் பாட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த டைம்லலாம் என்ன யாரு கூப்பிட்டாலும் பிராக்கெட்ல எப்படி போடுவாங்க தெரியுமா? உம் அழகான கண்கள் பாடல் ஆசிரியர். நான் எப்படி பாட்டு வாத்தியாரானேன்னு எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். பார்த்தீங்களா? இதான் ஆண்டவர், இதான் மகிமை. எது எது உன்கிட்ட இல்லையோ அது எல்லாமே உன்னில் வெளிப்படும். கர்த்தர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவா. ஆனா நீ புரிந்து கொள்ளணும், நான் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன?
அது போல எனக்கு படிப்பு வரவே வராது. நான் 7th செமஸ்டர் எழுதும் போது 23 பேப்பர் எழுதுறேன். 23 24 பேப்பர், என்னுடைய கரண்ட் என்னுடைய அரியர்லாம் சேர்த்து. அந்த டைம் தான் நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கல, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். ஊழியத்துக்கும் நமக்கும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். ஒரு நாளைக்கு 2 பேப்பர் எழுதுவேன். காலையில் கரண்ட் எழுதுவேன், ஆஃப்டர்நூன் அரியர் எழுதுவேன். ஒரு வாரத்தில் 12 பேப்பர் எழுதுறேன். ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதும் போது எங்க மேடம் வந்தாங்க, இப்படி பார்த்து, ஜான்சன் கொஸ்டின் ஈஸியான்னு கேட்டாங்க, அப்படி வச்சு எழுதுறேன். கொஸ்டின் டஃப்பான்னு கேட்டாங்க, அப்படி வச்சு எழுதுறேன். என்ன ஜான்சன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற மேடம், என்ன எக்ஸாம்னே தெரியல மேடம், ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், கண்டிப்பா என் நம்பர் இந்த லிஸ்ட்ல இருக்கும். 7th செமஸ்டர் ரிசல்ட் வருது. கரண்ட் செமஸ்டர் பாஸ் ஆனவங்க எல்லாம் எழும்புங்கன்னு சொன்னாங்க. எங்க கிளாஸ்ல ஒரு 7-8 பேர் எழும்புனாங்க. அந்த கூட்டத்தில் நானும் எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். உடனே எங்க மேடம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஜான்சன் உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு, கெட் அவுட் அப்படின்னாங்க. சத்தியமா பாஸ் ஆயிட்டேன் மேடம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ல என்னுடைய ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் சொன்னான், மேடம் அவன் ஜோமணியே பாஸ் ஆயிட்டான் மேடம். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அழைத்தது ஊழியத்துக்கு. நீ தோற்றுட்டு வரக்கூடாது. எனக்கு வரல, அது வரல, அதனால நான் அப்படி வரக்கூடாது. உன் மேல திட்டம் பெருசா இருக்கணும். நீ எந்த பாதையில நடத்தினாலும் அங்க நீ ஜெயிச்சுட்டு தான் வெளியே வரணும். யோனா வழி மாறி போனது உண்மைதான். ஆனா ஆரம்பத்தில் புயல் அடித்த போது எல்லாரும் தங்கள் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனா யோனா யாருங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் யோனாக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அத்தனை ஜனங்களும் யோனாவின் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். இதுதான் தேவ திட்டம் உள்ளவனுடைய விசேஷம். ஆமென். பாருங்க, அபிமெலேக்கு தானே ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போவார் சாராள. நைட் ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, அவன் தீர்க்கதரிசி. ஆண்டவரே, தீர்க்கதரிசினா வாயை திறந்தா பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவன் என்ன சொன்னான் என்கிட்ட? ஆமென். ஆண்டவர் விட்டு கொடுத்தாராங்க? இல்ல. உண்மையில ஆபிரகாம் பண்ண தப்புக்கு ஆபிரகாம பனிஷ் பண்ணிருக்கணும். ஆனா கர்த்தர் எப்படி மாத்திட்டார் தெரியுமா? அந்த வீட்டுல யாருக்குமே குழந்தை இல்ல, ஆபிரகாம் வச்சு ஜெபம் பண்ண வைக்கிறார். அழைக்கப்பட்டவன் நல்ல விட்டு கொடுக்க மாட்டாரே ஆண்டவர். உன் மேல இருக்கிற அழைப்புக்கு அவ்வளவு. ஏன்னா இது திட்டம் வந்து டைம் பாஸுக்காக போடப்பட்ட திட்டம் கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் எலியாவை கொண்டு வந்து நிறுத்தி விட்டு சொல்றார், உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. எலிசாவுக்கு தெரியாது, எலிசா கீழே ஏர்போர்ட் உழுதுட்டு இருக்கிறார். அதுவும் மொத்தம் 12ல கடைசி வராது. ஆமே. யாரும் இல்லைன்னா நம்ம தானே ஃபர்ஸ்ட். எங்க ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு மந்த் முடியும் போது ரேங்க், அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க் அசம்பிளி டைம் ஸ்டேஜில் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அந்த அந்த ஒரு பேட்ச் கொடுப்பாங்க, கோல்டு சில்வர் அப்படி கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கிளாஸ். நான் இப்போ 10th படிச்சுட்டு இருக்கிறேன். 10th ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் நேராக போயிட்டேன். எல்லாம் ஒரே கிளாஸ் எனக்கு கொடுத்தாங்க. நான் மாட்டிட்டேன். செகண்ட் ரேங்க். நான் மெதுவாக சொன்னேன், நான் மட்டும்தான் பாஸ் ஆனேன், அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்சிது. எங்கள் பிரின்சிபால் அப்படியே பார்த்தாரு, இது உனக்கு ஒரு கேடு, நீ ஃப்ரெண்டில் பேட்ச் வாங்க ஸ்டேஜில் வர, மீதி எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஃபெயில் ஆயிட்டாங்க. அவருடைய பார்த்தாரு, எவ்வளோ டிப்டாப்பாக நடந்து வந்து வாங்குற. ஹல்லேலூயா. நமக்கு அப்படிதான் தெரியும், நமக்கு அப்படிதான் தோணும். நம்ம மேல இருக்கிற தேவ திட்டம் அது தற்செயலாய் போடப்பட்டதல்ல. நம்ம என்ன நினைச்சு, இப்போ உன்னுடைய கரண்ட் சிச்சுவேஷனை வச்சு உன் ஃபியூச்சரை பார்க்காத, அவர் கரத்தில் இருக்கிற காலத்தை வைத்து உன் ஃபியூச்சரை பாரு. உன்னுடைய கரண்ட் சிச்சுவேஷன், நீ நிறைய தோல்வியை கண்டிருப்ப. பேதுருவை பாருங்க, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாம கரைக்கு திரும்புறார். கரைக்கு திரும்பி வலைசிட்டு இருக்கிறான். திரளான ஜனங்கள் வசனம் கேட்கும்படி இயேசுவினிடத்தில் நெருங்கும் போது இயேசு அந்த 2 படகுகளை கண்டார்ன்னு இருக்கும். இதான் அழைக்கப்பட்டவனுடைய விசேஷம். அவன் அவரை பார்க்க மறுத்தாலும் அவர் அவனை பார்ப்பார். நீ அவர் பார்வைக்கு எவ்வளவு விலையேறப்பட்டவன் தெரியுமா, எவ்வளவு விசேஷித்தவள் தெரியுமா. நீ தாமதம் பண்ணிட்டே இருக்காத.
உன்னுடைய ஆசைகளை, உன்னுடைய டிமாண்டெல்லாம் வச்சு வச்சு உன்னை எப்படியும் தூக்கிடுவாரு அவருக்கென்று. ஆனா நீ டிலே பண்ணும் போது டிலே பண்றதுனால என்ன இழக்க போறோம், என்ன நஷ்டப்பட போறோம்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ போயிட்டு வரேன்னு போற எலிசாவே, ஆனா நீ மறந்துடாத நான் உனக்கு செய்ததை. அவன் அப்படி நினைச்சதுனால குயிக்கா வரான் திரும்ப. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்படுகிறான். அவங்க அப்பா அம்மா அனுப்பி விட்டாங்க, நீங்க இருந்த பிரச்சனை ஆயிரும், நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பப்படுகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரான், சூரியன் அஸ்தமிக்கிறது. ஒரு கல் எடுத்து தலைக்கு கீழே வச்சு படுக்கிறான். கர்த்தர் போய் அவன்கிட்ட பேசுறார். தெரிந்தெடுக்கப்பட்டவனோடு கர்த்தரே வந்து இடைப்படுவார். அதனாலதான் பாடணும், யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த அவர்தான் தேடி வந்தார். அவர் வந்து நிற்கிறார். ஏணி கீழே இருந்து மேலாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அப்படிங்கிறார். யாரோ மாதிரி அவன்கிட்ட பேசல, அவன் குடும்பத்தையே நன்றாய் தெரிந்தவர் போல தம்மை வெளிப்படுத்துகிறார். இதுக்காக கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தினார் தெரியுமா? யாபோ காட்டின் கரையில யாக்கோபு ஒரு அர்ப்பணிப்பு செய்தான் அல்லவா, அந்த அர்ப்பணிப்பு இங்க உண்டாக வேண்டும் என்பதற்காக. ஆனா யாக்கோபுக்கோ மனசுல. ஆபிரகாமோடு இடைப்பட்ட போது ஆபிரகாம் முழுசா கொடுத்துட்டான். ஈசாக்கோடு இடைப்பட்ட போது ஈசாக்கு முழுசா கொடுத்துட்டான். யாக்கோபோடு இடைப்படும் போது யாக்கோபு, ஆண்டவரே டைத் தாரேன், தசமபாகம் தாரேன். தசமபாகம் என்ன? சில பெரிய தியாகி ஆயிரும். நான் வளர்ந்து சம்பாதிச்சு ஊழியத்துக்கு உதவ போறேன், அப்பா நீங்க கொடுக்கலன்னா ஊழியம் வளரவே செய்யாது. சில பேசுறத பார்த்தா ஏதோ பரலோக பொக்கிஷமே இவங்க. ஈசாக்கு தன்னை முழுமையா பலிபீடத்தில் கொடுக்கிறான். ஆபிரகாம் தன்னை முழுமையா கொடுக்கிறான். யாக்கோபுக்கு கொடுக்க மனசு இல்லை. இதே யாக்கோபு 20 வருடம் கழித்து யாபோ காட்டு கரையில கொடுத்துட்டான். நான் யாக்கோபு அப்படி சொல்லி கொடுத்துட்டான். கர்த்தர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி விட்டார். அதற்கு முன்பு வரை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனாய் மட்டும் அறியப்பட்டவர், இப்பொழுது அவர் யாருடைய தேவனாக அறியப்படுகிறார்? யாக்கோபு தேவன். ஓகே, மாறிட்டான், சூப்பர். அவன் பாட்டுக்கு லைஃப் என்ஜாய் பண்ணி கடைசியில் மாறிட்டான்ல. எஸ், மாறிட்டான். என்ன இழந்தான் தெரியுமா? அதன் பிறகு அவன் வாழ்நாளில் ஒரு வாட்டி கூட அவன் மிகவும் நேசித்து அவங்க அம்மாவை அவன் பார்க்கல. இதே யாக்கோபு ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் மீட் பண்ணார்ல, அங்க வச்சு அர்ப்பணித்திருந்தா ஏசாவை அன்னைக்கே மாத்திருப்பார். அவன் யாரை பார்த்திருக்கலாம் தெரியுமா? அவங்க அம்மாவையும் பார்த்திருக்கலாம். ஆனா 20 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது அவங்க அப்பா இருக்கிறாங்க. உண்மையிலே சாக போறேன்னு சொன்னது யாரு? இந்த சாக போறேன் சொல்றவங்களை நம்பவே கூடாது. அவங்க கடைசி ஆசை சாப்பிட்டு சாகவே மாட்டாங்க. மகனே, நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ போய் வேட்டையாடிட்டு வா. அந்த தாயார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ போ, லாபான்ட்ட போ, அவன் சகோதரனுடைய கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டு விடுவேன். அப்போ இந்த யாக்கோபு வெயிட் பண்ணிட்டே இருக்கிற அம்மா கூப்பிட்டு விடுவோம். ஏன்னா அம்மாவுடைய ஃபேவரைட்ல, அம்மா செல்லம் யாக்கோபு, கூடாரவாசி, அம்மா கூடவே இருப்பான். அம்மா என்ன சொன்னாலும் கேட்பான். அம்மாவுக்கு யாக்கோபு ரொம்ப பிடிக்கும். உண்மையில் விழும் சாபம் என்மேல் விழட்டும். இந்த பெத்தேல்ல மட்டும் யாக்கோபு சரண்டர் ஆகியிருந்திருப்பான்னா அன்னைக்கே கர்த்தர் ஏசாவை மாத்தி இருப்பார். யாக்கோபு திரும்பி வந்திருப்பான். யாரையும் பார்த்திருக்கலாம் தெரியுமா? அவங்க அம்மாவையும். நம்ம லைஃப்ல இந்த காலத்தை தள்ளுறோம் தெரியுமா? கர்த்தர் காத்திருப்பார். ஆனா பல காரியங்களை நம்ம இழந்திருப்போம். அதனாலதான் நான் எங்க அப்பா கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது எலியா வேற எதுவுமே சொல்லல. எலிசாவே, நீ இந்த டைம் எதை மட்டும் நினைக்கணும் தெரியுமா? நான் உனக்கு செய்ததை. இந்த எலிசா என்ன பண்ணார் தெரியுமா?
19வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். அடித்து மரமுட்டுகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடு. அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து ஒரே ஒரு உணவு வேளை வரைதான் இருக்கிறான். எலியா சொல்லல, நீ போய் அந்த மாடெல்லாம் அடி, நீ போய் அந்த அதை விறகாக்கு, சொல்லவே இல்லை. எலியா செய்ததை நினைக்க 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 விட வேண்டியதெல்லாம் அவனால ஈஸியா விட முடிந்தது. ஒழிக்க வேண்டியவைகள் எல்லாம் அவனால ஈஸியா ஒழிக்க முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஏன் அநேக காரியத்தை விட முடியல தெரியுமா? ஆண்டவருக்காக நாம் கர்த்தர் செய்ததை நினைக்க மாட்டேங்கிறோம். கர்த்தர் செய்ததை நினைக்க நினைக்க வேற நம்முடைய நினைவுல வேற காரியங்கள். பாஸ்டர் சொன்ன காரியத்தை கேட்டீங்களா? எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயம் அது. எவ்வளோ எந்த ஒரு தகப்பனால பொறுத்து கொள்ள முடியும். ஆனா ஆண்டவர் எப்படி நினைவை மாத்திரத பார்த்தீங்களா? நீர் செய்ததை மறக்க அப்படி நினைவை மாத்த வைக்கிறார். அது மாத்த என்ன ஆகுது? கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. மன்னிக்க முடியாதது இப்ப மன்னிக்க முடியுது. கர்த்தாவே, நீர் என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். நம்ம லைஃப்ல அதுதான் நினைக்கணும். அதான் நான் சொன்னேன், அன்பு பிள்ளைங்களுக்கு சொல்றேன், என்ன ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஜெனிபிக்க வைத்திருக்கிறார்? என்னை ஆண்டவர் இப்படி வளர வைத்திருக்கிறார்? என்னை ஆண்டவர் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வைத்திருக்கிறார்? இதுக்கு பின்னாக ஒரு பர்பஸ் இருக்கிறது. இதுக்கு பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நோக்கம் இல்லாமல் ஒருவனும் சிருஷ்டிக்கப்பட மாட்டான். விசேஷமாய் ஊழியருடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர்ஸ் பிள்ளைங்கள் எல்லாம் கை தூக்குங்க. பாஸ்டர்ஸ் பிள்ளை நல்லா கை தூக்குங்க. சிலருக்கு டவுட்டா இருக்கு, உண்மையிலே எங்க அப்பா பாஸ்டர் தானா? நல்லா கை தூக்கிட்டீங்களா? மனசார தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரண்ட்ஸுக்காக தேங்க் பண்ணுங்க. காடுக்கு ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க, நல்லா பிரைஸ் பண்ணுங்க. ஆமே. கை கீழே போடுங்க. நல்ல கவனமா கேளுங்க. ஆமே. பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க மட்டும் இல்ல, ஆவிக்குரிய பிள்ளைங்களும் இங்க இருக்கிறீங்க. நான் 2 பேருக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். எலிசா எலியாவின் மகன் கிடையாது. எலியாவினுடைய ஆவிக்குரிய மகனாய் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன். நீங்க இந்த எலியா கிட்ட கர்த்தர் எப்படி பேசுவார் பாருங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். அங்க கர்த்தர் என்ன பேசுவார் தெரியுமா? 15-16 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேஹோலா ஊரான் ஆகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக, உன் ஸ்தானத்திலே. இதுக்கு முன்னாக எலியா என்ன சொல்லுவாருன்னு நமக்கு தெரியும். ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்து கிடப்பார். படுத்துட்டு சொல்லுவார், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். அப்போ கர்த்தர் எடுத்திருக்கலாம், எடுக்கல. ஏன் எடுக்கலைன்னா, அந்த ஓட்டத்தை அடுத்து தொடருவதற்கு இன்னும் அந்த ஸ்தானத்தில் யாரும் வரவில்லை. அந்த ஸ்தானத்தில் ஒருவன் வந்து நிற்க வேண்டும். ஊழியம் கர்த்தரால் துவங்கப்பட்டதானால் நம்முடைய ஓட்டம் முடியுமே தவிர நம்முடைய ஊழியம் வருகை வர முடியாது. எனக்கு மறக்கவே முடியாது, 2008வது வருஷம் நான் 7 கடைசியில் தான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். பொதுவாகவே இந்த பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சா இருக்குல்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சில் மைக் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், ஜனங்க நல்லா கை தட்டுவாங்க. ஆனால் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்கெல்லாம் தட்டுவாங்கன்னு
அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைமா ஏதோ பாடிட்டு போறான், எல்லாரும் பயங்கரம் வாவ். அடுத்த வாரம் மைக் எடுத்தா கையில தட்டுவாங்க, அடுத்து தலையிலேயே தட்டுவாங்க. அதனால என் மைண்ட் அப்படி மாறிட்டே இருக்கு. அப்பதான் ட்ரிவாண்ட்ரத்தில் சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறேன். மெதுவாக ட்ராக்கை மாற்றிடலாம், அப்படியே ஓடிடலாம். ஐயோ நமக்கு இது செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கன்வென்ஷனில் கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சண்டே நைட் மீட்டிங் முடிச்சுட்டு என் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், ஒரு 52 53 மிஸ்டு கால் இருக்கு. எங்கள் சர்ச்சிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டுருக்குறாங்க. நினச்சிட்டேன் ஏதோ ஒன்று நடந்துட்டு, இல்லைன்னா இவ்வளோ பேர் கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. திருப்பி ஃபோன் பண்ணி கேட்குறேன், இப்படி அப்பா இப்படி ஆயிட்டு. ஃபோனை வச்சுட்டு போகிறேன். நான் மீட்டிங் ஸ்பாட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு 1 hour போயிட்டு இருக்கும்போது காரில் முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே அப்பா, எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே ஆயிடக்கூடாது. இப்போ ஏதாவது ஆச்சுன்னா நீ அவ்வளோதான். ஏன்னா ஊழியத்தில் இப்போ தான் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம். இப்போ தான் 2 பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். வசனம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆமாம், எங்கள் அப்பா வந்து பெஸ்ட் ப்ரீச்சர் பாஸ்டர் ஜாய்சன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் எங்கள் அப்பா பாட்டு உங்களுக்கு தெரியும், ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே. இந்த பாட்டு எழுதுறது எங்கள் அப்பா. அவ்வளோ வசன மலை அவங்க. அந்த இடத்துல வந்து அப்போ ஏதாவது ஆயிருந்திருந்தா நம்மளை வந்து பரிதாபத்து நிமித்தம் ஒரு 2 வாரம் அலோவ் பண்ணுவாங்க. 3வது வாரம் அவங்களுக்கு என்ன தேவை? நம்ம வாழ்வாதாரமா தேவை? அவங்களுக்கு வசனம் தானே தேவை. அது நம்ம கிட்ட இருந்து கிடைக்கலன்னா விட்டுருவாங்களா? இல்லை. அந்த 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 ஒரு அனுதாபத்து நிமித்தம் கொஞ்ச நாள் ஓடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வண்டி ஓடாது. வாரேன், எங்க வீட்டுக்கு வாரேன், வீடு ஃபுல்லா கூட்டம், நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளியே ஃபுல்லா கார். நான் நினைச்சேன் அவுட்டு முடிஞ்சது. நேராக ரூம்ல போய் எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அப்பா அப்படிங்கிறேன். அப்பா அப்படி மெதுவாக கண்ணை திறந்தாங்க. ஓகேப்பான்னு சொல்லிட்டு அப்பா கையை கிஸ் பண்ணிட்டு நேராக சர்ச்சில் போய் அழுறேன். ஆண்டவரே, ஆண்டவர் இப்படி ஆயிட்டு. அதன் பிறகு எங்க அப்பாவுக்கு ஆண்டவர் 8 வருஷம் கொடுத்தாங்க. அந்த 8 வருஷம்தான் என்னை உருவாக்கின வருஷம். என்னை எப்ப ஆண்டவர் நிக்க வைத்தார், எங்க அப்பா எடுத்துட்டான். ஏன்னா அந்த ஊழியம் ஜாக்சன் பாஸ்டருடைய ஊழியம் இல்ல, அந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். ஆசகேல் சீரியா ராஜா மேல அபிஷேகம் எல்லாருக்கும் உண்டுங்க. ஆனா எலிசாவை உன் ஸ்தானத்தில் ஆசகேல், யெகூ இவங்கெல்லாம் விசேஷித்த அபிஷேகம் உள்ளவங்க, கிருபை பெற்றவங்க. ஆனா எலியாவே உன் ஸ்தானத்தில் அடுத்து இவன் தான். எலியாக்குள்ள இருந்த அந்த தீர்க்க தரிசன வரம் அநேக தீர்க்க தரிசிகளின் புத்திரருக்கு உண்டு. ஆனா எலியாவின் ஸ்தானத்திலே ஒருவனுக்கு மட்டுமே இடம். அந்த ஒருவனாய், அந்த ஒருத்தியாய் தான். அதனாலதான் நீ இதை மறக்கவே கூடாது. இந்த ஸ்தானம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஐயோ நான் எப்படா, நாங்க ஒரு பாஸ்டர்ஸ், நான் மெயினா இந்த மீட்டிங்கு இவ்வளோ டைட் ஸ்கெடியூல்ல வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்காக தான். ஏன்னா நான் அந்த பாதையில கடந்து வந்ததுனால சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா மாறிடுவீங்க தெரியுமா? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், எங்களை வலையில் அகப்படுத்தினீர், எங்கள் இடுப்புகள் மேல் பாரத்தை ஏற்றினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ரிசல்ட் இருக்குல்ல, அந்த முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு க்ளோரி. இதெல்லாம் நடக்கிற பாதை, நம்மை உருவாக்குகிற பாதைகள். அதனால அந்த பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க பாருங்க, மற்றவங்களுக்கு இல்லாத டேலண்ட் பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும், அவ்வளோ கிருபை கிடைச்சிட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்தானத்துல நீ ஆசைகளை இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, எலிசாவை உன் ஸ்தானத்தில் நீ என்ன விரும்ப? எலியாவே என்னை எடுத்துக்கொள்ள விரும்புறல்ல, நீ என்னைக்குமே மனசுல வச்சுக்கோ,
உன்னை நான் எடுக்கும் போது அந்த ஸ்தானத்துல ஒருத்தர் நிக்கணும். ஆபிரகாம் எப்பொழுது சாவான் என்று பெலிஸ்தியர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் தோண்டின துறவை மூடி போடுவதற்கு. ஆபிரகாம் இருக்கும் வரைக்கும் அந்த துறவை மூட முடியவில்லை. ஆபிரகாம் மரித்த செய்தி கேட்டதும் பெலிஸ்தியர் வந்து அந்த துறவை மூடி போடுகிறார்கள். மூடி போட்டதும் பின்னாக ஒருத்தன் வந்து தட்டுறான். யாரு தெரியுமா? ஈசாக்கு. அவங்க நினைச்சாங்க ஆபிரகாமோடு எல்லா வாக்கு தத்தமும் முடிந்து விட்டது என்று. இல்ல இல்ல, ஆபிரகாம் முடிந்தது. ஆனா ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் அழைப்பும் முடியவில்லை. அந்த பெலிஸ்தியர் மூடின துறவை மீண்டும் ஈசாக்கு வந்து தோண்டி எடுக்கிறான். ஆமென். அன்பு பிள்ளைகளே, உங்க பெற்றோரோடு இந்த ஊழியம் முடியணுமா? ஆமென். உன் மேல இருக்கிற அழைப்பு பெருசு. கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆனா ஒன்றை புரிந்து கொள், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஊழியம் பெருசு, அது மகிமையானது, அது மேன்மையானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்களை அவர் நின்ற இடத்துல வைத்து விட்டு போனார். பழைய ஏற்பாடு முதல் அப்படிதான் இந்த சம்பவம் தான் நடந்துட்டே இருக்கு. ஆபிரகாம் மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஈசாக்கு. வேற எல்லாரையும் அப்புறப்படுத்தினார் பார்த்தீங்களா? இஸ்மவேலுக்கு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து விட்டுட்டார். கேத்துராளின் பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு விட்டுட்டார். ஆனா ஈசாக்கு மட்டும் நிக்க வைக்கிறார். ஈசாக்கு மரிக்கும் போது யாக்கோபை நிக்க வைக்கிறார். யாக்கோபு மரிக்கும் போது கோத்திரங்களை நிக்க வைக்கிறார். மோசே மரிக்கும் போது யோசுவா நிக்கிறான். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா நிக்கிறான். புதிய ஏற்பாட்டில் இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்கள் நிக்கிறாங்க. சபையை வைத்துட்டு போயிருக்கிறார் அவருடைய ஸ்தானத்துல. அதை கண்டினியூ பண்ண. ஆமென். அபிஷேகம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும், அழைப்பு அப்படி பகிர்ந்து கொடுக்கப்படாது. அது தெரிந்தெடுக்கப்பட்ட ஒருவன் மேல அது சால்வை விழும். அதனாலதான் ஆசகேல் மேல அபிஷேகத்தை வைத்தாங்க, யெகூ மேல அபிஷேகத்தை வைத்தாங்க, எலிசா மேல சால்வையை வைத்தாங்க. என் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் மட்டுமல்ல, என் மேல விரிக்கப்பட்ட சால்வை இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு இதை நினைச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம விட்டு விட்டு வரமாட்டோம், நம்ம ஒளித்து விட்டு வருவோம். இந்த எலிசா பாருங்க, ஒளித்து விட்டு வருகிறான். திரும்ப ஒரு நினைவு வந்து பேதுரு விட்டுட்டு வரார். விட்டுட்டு வந்த பேதுரு ஒரு கட்டத்துல திரும்பி போறார் மீன் பிடிக்க. ஆனா எலிசா அப்படி இல்லை, அதை ஒளித்து விட்டு இனி திரும்பி நான் நினைச்சாலும் இங்க வரக்கூடாது, அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வரோம். அதுதான் தேவன் செய்த செயலை நாம் நினைக்கும் போது நம்ம வெளிப்படுகிற கிரியை என்பது அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இனி நாளைக்கே எலிசாவே நினைச்சாலும் இங்க வர முடியாது. ஆமென். இந்த எலிசா இப்பொழுது எலியாவோடு வருகிறான். எலியாவோடு வந்த எலிசாவின் அறிமுகம் என்ன தெரியுமா? அறிமுகம் என்ன தெரியுமா? எலியாவின் கைக்கு நம்முடைய அறிமுகம் என்பது ரொம்ப அற்பமா இருக்கும். ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம மேல அந்த அழைப்பு இருக்கிறது, நம்ம மேல அந்த சால்வை விழுந்திருக்கிறது. அடுத்த எலியாவே நான் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா உலகம் எப்படி பேசுறது தெரியுமா? எலியாவின் கைக்கு. எங்க அண்ணன் வந்து காலேஜ் முடிச்சு, எங்க அண்ணன் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து காலேஜ் முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் அவங்களுக்கு ஜாப் ஒன்றும் செட் ஆகலை. அந்த டைம் எங்கள் அப்பாவை எங்கே மீட்டிங் எங்கள் அப்பாவுக்கு போனால் எங்கள் அண்ணன் தான் கார் ஓட்டிகிட்டு போவாங்க. கார் ஓட்டிகிட்டு போகும்போது அப்பா மீட்டிங் முடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் காரில் இருப்பாங்களாம். அப்போ சொல்லுவாங்களாம், பாஸ்டர் டிரைவரையும் கூப்பிடுங்க அப்படின்னு. எங்கள் அண்ணன் ஒன்று இல்லை, நான் எங்கள் அப்பாவுடைய மூத்த பையன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவங்களும் அப்படி போவாங்க. ஆமே. பல நேரத்தில் இந்த பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களை எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க தெரியுமா? ஆமே. என்னெல்லாம் அறிமுகப்படுத்தினதை கேட்டீங்கன்னா மீட்டிங்கே கூட மாட்டீங்க. அல்லேலூயா. உன்னுடைய அறிமுகம் வந்து ரொம்ப அற்பமா இருக்கும். ஆனால் அதை நினைச்சு சோர்ந்து போகாதே, உனக்கான வேலை வரும். அன்னைக்கு சொல்லுவாங்க,
இந்த எலியாவின் ஆவிய இத்தனை பேர் நடுவுல இந்த எலிசா தான் பெற்றிருக்கிறான் என்று. யோசுவாவின் அறிமுகம் எப்படிப்பட்டது தெரியுமா? மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. ஆனா யோசுவா மரிக்கும் போது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. இன்னைக்கு உன்னை எப்படி சொல்றாங்களே, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தை, இதெல்லாம் ஆரம்பம். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? ஏஷியா மைனர் யார் அசட்டை பண்ணலாம்? என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே, நீதியும் ஞானமுமானவரே. இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்திரே, தயவால் பெற்றே. ஓ ஜீசஸ், ஆமென். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் ஊழியனா என்ன, சண்டே ஒரு 15 நிமிஷம் வர்ஷிப் நடத்த விடுவாங்க. சாட்டர்டே ஒரு 4 தம்பிங்களை கூப்பிட்டு வச்சு ப்ரேயர் பண்ணுவோம். இவ்வளோ தான் ஊழியம். ஆனால் கேட்டால் ஃபுல் டைம் ஊழியம். வேற என்ன பண்ணுன்னு தெரியல. வந்துட்டோம். இந்த வெயிட்டிங் பீரியடில் அவ்வளோ டவுட் வரும். உண்மையிலே அழைச்சி தான் வந்தோமா? ஆமாம், உண்மையிலே அழைச்சி தான் வந்தோமா? அவசரப்பட்டுட்டோமா? அந்த டைம்லாம் அப்படி யாரும் இல்லாத டைம் சர்ச்சு போவேன். பாய் இருக்கும், சேர் இருக்கும், அப்படி புல்பிட்டில் நிற்பேன். அப்படி நிறைய பேருக்கு முன்னாடி நின்று அப்படி வர்ஷிப் பண்ணது போல இருந்து, இப்பொழுது எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படிலாம் சொல்லுவேன். நானே செய்தி கொடுக்க, எனக்கு செய்தியே வராது. 2000 நான் நினைக்கிறேன் 10, 11, 12 7 ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன். 11, 12 தான் பேச ஆரம்பித்தேன் நினைக்கிறேன். எனக்கு மறந்து போச்சு. ஸ்டார்டிங் ஒரு 2-3 இயர்ஸ்லாம் செய்தியே ஓடாது, ஃபுல்லாக வர்ஷிப் பண்ணிட்டே இருப்போம். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் நெட்டில் போட்டு பார்த்தேன். நெட்டில் பார்த்தா இஷ்டத்துக்கு செய்தி இருக்கு. ஆண்டவர் இதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி எடுத்து ஒரு யூத் மீட்டிங்கில் கொடுத்து பார்க்குறேன். 5 நிமிஷத்தில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்போ பார்த்தேன் நமக்கு இது செட் ஆகாது. எல்லாரும் எழும்பி வர்ஷிப் பண்ண திரும்பி அப்படின்னு ஏற போவேன். சும்மா அப்படி பைபிளை திறந்து வச்சு ஒரு வசனத்தை எடுத்து ஒன்றுமே வராது. ஆனால் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு நானே ஒப்பு கொடுப்பேன். இது வேற யாராவது பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க. எனக்கே சிரிப்பு வரும் நான் பண்ணதை பார்த்து. ஆனால் அவர் மட்டும் ரசிச்சுட்டு இருந்தார். நான் எது எல்லாம் சும்மா பண்ணிட்டு இருந்தானோ அதெல்லாம் உண்மையாக்கி தந்துட்டார் ஆண்டவர். இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் தான் ஒரு நாள் மீட்டிங்க்கு வரும்போது காலையில் என்னுடைய ஆரம்பத்தெல்லாம் நினச்சி அப்படி என்னால் தாங்க முடியலை. அப்போதான் இந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்தாங்க. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே. கைகளை உயர்த்தி நீதியும் ஞானமுமானவரே, நீதியும் ஞானமுமானவரே. இயேசுவே நீரே ஆதரவே. பாடுவோமா? நீதியும் ஞானமுமானவரே. இயேசுவே நீரே
எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன். ஆமென், தயவால் பெற்றேன். இன்னைக்கு உங்களை நிறைய சொல்றாங்கல்ல, இதெல்லாம் உங்க ஆரம்பம், இது உங்க முடிவு அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உங்க ஆரம்பம், இது உங்க ஆரம்பம். இந்த அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? இதெல்லாம் உங்க ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை பார்த்து சோர்ந்துடாதீங்க. நான் இவ்வளவு பெரிய ஆண்டவருடைய திட்டம் பயங்கர பெருசா இருக்கும். நம்ம அந்த திட்டத்தோட வந்தா அந்த எலியாவின் கழிக்கு தண்ணி ஊத்துறவன் வந்திருக்கிறான். எப்படிங்க இருக்கும்? எல்லாரும் கண்ணுக்கு முன்னாக தாவீதை மேன்மைப்படுத்துகிறார். அவங்க அப்பாவுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அவங்க அப்பாவுக்கு தெரியும், அவங்க சகோதரர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அடுத்த ராஜா இவன் தான். அந்த அபிஷேகத்தை வைத்த பிறகும் அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, உங்க அண்ணனுக்கு இந்த சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு வா. பல நேரத்தில் உன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கும் வீட்டில் கூட வேல்யூ இருக்காது. உள்ள இடத்துல கொண்டு வைப்பார். யோசேப்பு சொப்பனத்தை வீட்டில் சொன்னான், தூக்கி குழியில போட்டாங்க. எகிப்துல சொன்னான், தூக்கி சிங்காசனத்தில் வைத்திருக்கிறாங்க. உனக்கான சீசன் வரும் தெரியுமா? அப்பொழுது உன் அழைப்பு, உன் மேல இருக்கிற அபிஷேகம், உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நல்ல கரங்களை தட்டி அது கனப்படுத்தப்படும். ஒரு தாவீதுக்கான சீசன் வரது வரைக்கும் தாவீது தான் அவருக்கு மீட்டிங்க்கு போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தார். நான் ஒரு விஷயம், சிங்கத்தை கொன்றேன். அவங்க அண்ணனுக்கு தெரியும், சொல்ல மாட்டான். அவங்க அண்ணன் வந்து சொல்லுவார் தெரியுமா, உன் அகங்காரம் எனக்கு தெரியும், உன் திமிரு எனக்கு தெரியும், ஏன்னா நீ கண்டிப்பா போயிருவேன்னு தெரியும். அவர் தாவீதுடைய அண்ணனுக்கு என்னன்னா, தப்பி தவறி இவன் ஜெயிச்சிட்டானா, கோலியாத்து திட்டுனாலும் பரவாயில்ல, என் தம்பி ஜெயிச்சிடக்கூடாது. அப்படி கிருபை பெற்றவங்களை நம்ம சுத்தி இருப்பாங்க. 40 நாள்ல 40 வருஷம் கோலியாத்து திட்டிட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஐயோ இவன் ஒருவேளை ராஜாவாயிட்டானா தாங்க முடியாது. ஆனா தாவீதுக்கு தெரியும் தன் மேல இருக்கிற அபிஷேகம். இப்போ என்ன, நீங்க பந்தி பரிமாறுகிறவனா விடலாம், சாப்பாடு கொடுக்கிறவனா விடலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன சும்மா இருக்க விடாது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் தாவீது சொல்றார், எல்லாத்தையும் சொல்றார், நான் ஒரு விஷயம் சிங்கத்தை கொண்டேன், ஒரு விஷயம் கரடியை கொண்டேன். சீசன் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்ப தாவீது அமைதியா இருக்கிறார். ஸ்திரீகள் பாட ஆரம்பிக்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. சிங்கத்தை கூட அதாவது எதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டார் தெரியுமா? சிங்கத்தை கூட ஃபைட் பண்ணியிருக்கிறார், கரடி கூட ஃபைட் பண்ணியிருக்கிறார், கோலியாத்தை கூட ஃபைட் பண்ணியிருக்கிறார். ரொம்ப ரிஸ்க் எடுத்தது, ரொம்ப சவாலா இருந்தது, ரொம்ப பலனை செலவழித்தது எது கூட ஃபைட் பண்ணும்போது? சிங்கத்தை கூட. ஏன்னா அந்த பற்களுக்கு இடையில இருக்கிற ஆடை கிழிக்கணும், அப்போ வாயை பிளந்து எடுக்கணும். ஆனா கோலியாத் அப்படி கிடையாது, ஒரு கல்லால் அடிச்சார். ஆனா எதை பாடினாங்க தெரியுமா? சிம்பிளா பண்ணதை பாடினாங்க. நீங்க ரொம்ப பிரயாசப்படுறீங்கல்ல ஒரு சின்ன காரியத்துக்காக, ஒரு 4 பேர் கூடுற கூட்டத்தை நடத்துறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறீங்கல்ல, இதுக்கான பலனை உங்களால இன்னைக்கு பார்க்க முடியல. பரலோக கணக்குல ஏறிட்டு இருக்க, நாளைக்கு நீங்க வந்து நின்னாலே போதும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்னைக்கு நீ பாடுற பிரயாசம், ஐயோ இதுக்கான. அதனாலதான் ஏசாயா 49 இருக்குல்ல, நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணு உயர்த்துமா என் பலனை செலவழிக்கிறேன், ஆனால் என் நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, நான் கர்த்தருடைய பார்வையில் கனம் அடைவேன். கர்த்தர் கனம் பண்ணுவாருங்க. தாவீதை எல்லாரும் ஒதுக்குனாங்க, குடும்பம் ஒதுக்குச்சு. அழைப்பு உன் மேலன்னா, உன் குடும்பம் ஒதுக்குனாலும் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைப்பார். எப்படிங்க இருக்கும்? சாமுவேல் வரார், சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழுறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கல. ஆனா ஒரே ஒரு வார்த்தை தரையில விழுது. எந்த வார்த்தை தெரியுமா? தாவீதுனுடைய அண்ணன் எலியாவை பார்த்ததும் இவனாக்கும் அப்படின்னார். ஆண்டவர் அந்த வார்த்தை கீழே போட்டார். ஆமென்.
சாமுவேலு இவன் சொல்லிட்டான், சரி சாமுவேல் சொல்லிட்டார், இனி நம்ம இல்லைன்னு சொன்னா கஷ்டம். ஆண்டவருடைய வைராக்கியத்தை பார்த்தீங்களா? இந்த ஸ்தானத்துல தாவீதுனா தாவீது தான். நாம லக்ல வந்தவங்க கிடையாது. லக்ல வந்ததுன்னா என்ன? இன்னொருத்தங்க வர வேண்டியது, அவங்க வரல, அதனால இப்ப அந்த இடத்துல தாவீது இல்ல, அதனால எலியாப் வந்தானா அவன் எதுல வந்துட்டான் தெரியுமா? லக்ல. நாம லக்ல வந்தவங்க கிடையாது, நம்ம கிருபையில வந்தவங்க. ஹalleluya, ஹalleluya. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 7 பேர் வராங்க. 7 பேர் வரும்போது, ஒரு வீட்டுல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படிங்க இருக்கும்? எங்க வீட்டுல ஒரு வாட்டி என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, சிஸ்டர் வரல, சிஸ்டர் அமெரிக்கால இருக்கிறா. ஃபேமிலி போட்டோ எடுக்கலான் இருக்கும்போது எங்க அம்மா இருக்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் சிரிங்கம்மா. எப்படி சிரிக்க? மகா இல்லையே. ஒரு போட்டோக்கு கூட ஒரு பர்சன் மிஸ் ஆனா ஃபீல் ஆகுது. ஒரு பெரிய விருந்து நடக்குது, தாவீது இல்லையேன்னு அப்பா கவலைப்படல. சகோதரர்கள் 7 பேர் இருக்கிறாங்கல்ல, ஒருத்தங்களாவது கேட்டாங்களா? அப்பா நான் தம்பியை கூட்டு வருவோம்ப்பா, நல்ல விருந்து இல்லப்பா. அந்த ஊர்ல மூப்பர்கள் இருந்தாங்கல்ல, கேட்டாங்களா? சாமுவேலுக்கு தெரியாது இப்படி தாவீது என்று ஒருவன் உண்டு. கேட்கிற, உங்க வீட்டுல வேற யாருமே கிடையாதா? அப்பதான் அப்பா சொல்றார், பேரு கூட சொல்லல. அவனை எப்படி சொன்ன அவனை தள்ளுவாங்களோ அப்படி சொல்றான். எல்லாருக்கும் இளையவன், ஆடு மேய்த்துட்டு இருக்கான். இப்ப சாமுவேல் சொல்றார், அவன் வராம நான் சாப்பிட மாட்டேன். சாமுவேல் உட்கார்ந்துட்டார், எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. இப்ப தாவீதை கூட்டிட்டு வராங்க. தாவீதுக்கு ஒண்ணுமே புரியாம வராங்க. நீங்க அந்த சாப்டரை வீட்டுல போய் படிங்க. தாவீது உள்ள என்றானதும் கர்த்தர் சாமுவேல்ட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? எலும்பு அப்படிம்பாரு. ஜீசஸ், எலும்பு அப்படிம்பாரு. இப்போ அந்த ஊரே கொண்டாடுற பெரிய தீர்க்கதரிசி தாவீது, சாமுவேல். சாமுவேல் அப்படி எழும்புறாரு. சாமுவேல் எழும்புனதும் ஈசா எழும்புறார். ஈசா எழும்புனதும் எலியா எழும்புறான். யார் தேவதூதர்களா வராங்கன்னு பார்த்தா, ஆடுகளின் நடுவில் இருந்து கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர். ஹalleluya. ஆகாதென்று தள்ளின கல்லை நல்ல கைகளை தட்டி, உன்னுடைய சீசன் வரும்போது அற்பமாய் பார்த்தவர்கள் ஆச்சரியமாய் பார்க்கும்படிக்கு. அதனால இன்னைக்கு நீ காண்பதை எல்லாமே உன்னுடைய ஆரம்பமாய் பாரு. உன்னுடைய ஆரம்பமா பாரு. மோசே அப்படி பார்க்க தவறுனதுனாலதான் இந்த ஜனங்க வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடிட்டார் 40 வருஷம் பின்னாடி. இன்னொரு 10 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல மோசேக்கு ஒரு எண்ணம் உண்டாகிறது அல்லவா? இன்னொரு 10 வருஷம் கூட வெயிட் பண்ணி இருந்திருப்பானா கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசி அந்த 400 இயர்ஸ் கரெக்டா நடந்திருக்கும். ஆனா தூரம் போனதுனால 80 வயசுல திருப்பி வர எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸுக்கு காரணம் மோசே. கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் செய்கிறார். ஆண்டவர் பார்ப்பார், இவனை போய் அழைச்சம் பாரு. ஆமா, மோசே ஐடியா கொடுக்கிறாராம். ஆண்டவர் ஆரோன் நல்லா பேசுவான். நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம ஜெபத்துல முக்கியமா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை சொல்லுவோம். ஆண்டவரே இப்போ வரும், இறங்கி வரும், இன்னைக்கு தாங்க, நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்குள்ள எனக்கு வருவதாக. அப்படியாப்பா? சரிப்பா. ஆண்டவர் பார்ப்பார், தூதர்கள்லாம் பார்ப்பாங்க. டேய், நாங்க இப்படி நினைச்சாலே எங்களை மிதிச்சு தள்ளிடுவார், நீ என்னடா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிற. ஆமே, பல நேரத்தில் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க மிதிக்கப்படுகிற நிலைமை இருக்கலாம். இதை ஆரம்பமாய் பாருங்க. ஆரம்பம். செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. நேரம் அதிகம் போறதுனால நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். எலியாவோடு இருக்கிறான், பார்த்துட்டே இருக்கிறான். கூட இருந்து எலியாவுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்கிறான். விசேஷம் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பாஸ்டர்ஸ் உடைய பிள்ளைங்க மட்டும் இல்ல, ஆவிக்குரிய தகப்பன்மாருடைய பிள்ளைகளும் இருக்கிறீங்க. உங்களுக்கு கிடைத்த பெஸ்ட் யூனிவர்சிட்டி யார் தெரியுமா? யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அது ஒரு சீசன் வரைக்கும் தான்.
நான் சொல்லுவேன், என்னை கவர்ந்த தேவ மனிதர் யாருன்னு கேட்டா நான் ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவை தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, மற்றவங்களுடைய பிளஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும், நம்ம தகப்பன்மாருடைய பிளஸும் நமக்கு தெரியும், மைனஸும் தெரியும். மீதி எல்லாரும் ஆன் ஸ்கிரீன்ல வராங்கல்ல, நாங்கள ஸ்கிரீன்ல வரும்போது இவ்வளவுதான் தெரியும். ஆஃப் ஸ்கிரீன்ல அங்க எப்படின்னு எங்க வீட்டுல வந்து கேட்டா தெரியும், கேட்கிறாங்க. ஆனா அந்த நம்ம பார்த்து வளர்றோம் தெரியுமா, எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது. வேதத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கும் பாருங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அவன்னா யோதாம் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்கு பிரவேசியாதிருந்தான். அது தெரியும். முந்தின அதிகாரத்தில் சொல்ல உசியா பலி செலுத்த துணிவான். அந்த மாதிரி அவன் செய்யல. உசியா கிட்ட பார்த்த நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. இந்த யோதாம் உசியா கிட்ட பார்த்த, தன் தகப்பனிடத்துல பார்த்த நன்மையெல்லாம் செய்யறான், தீமையெல்லாம் செய்யல. எங்க அப்பா அப்படி பண்ணதுனால இந்த ரெகோபயாம் எங்க அப்பா அப்படி பண்ணா நான் அப்படி அல்ல. நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும், சரியான காரியம் இருக்கும், தவறான காரியம் இருக்கும். நம்ம அதை பார்த்து ஓகே இந்த விஷயத்துல இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும், இந்த விஷயத்துல எங்க அப்பா கரெக்ட் பண்ண விட்டாங்க, நான் அதை கரெக்ட் பண்ணணும். இந்த விஷயத்துல எங்க அப்பா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் அதை விட டபுளா ஸ்கோர் பண்ணணும். இந்த விஷயத்துல எங்க அப்பா கண்டுக்காம விட்டுறாங்க, நான் அப்படி விடக்கூடாது. ஒரு பெஸ்ட் ரோல் மாடல் அல்லது ஒரு பெஸ்ட் மென்டர் அல்லது நாம் பார்த்து படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் நம்முடைய பெற்றோர். முற்றத்தின் முல்லைக்கு மனம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது போலதான் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. எங்க அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன். ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட வச்ச ஜெபத்துல ஒன்று என்ன தெரியுமா, எங்க அப்பாவை குறித்த நினைவுகளை என்னை விட்டு எடுத்துருங்க. ஏன்னா நான் அவ்வளோ பாதிக்கப்பட்டேன், இருக்கும்போது தெரியாது. அதனாலதான் இந்த எலியா இருக்கிறது வரைக்கும் கூடவே இருந்து பார்த்து ஒவ்வொரு அசைவையும் கூட இருந்து பழகிற போது ஒரு கட்டம் வருகிறது. எலியா இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எலியா என்ன பண்றாருன்னா, எலிசா கிட்ட நீ வராதுன்னு சொல்றார். நீ வராத. சிலர் அப்படிதான், எடுத்துக்கொள்ளப்படும் போது கூட அடுத்த ஆளுக்கு கொடுத்துட்டு போகணும்னு, போகும்போது எல்லாத்தையும் அப்படி விட்டுறக்கூடாது. இவர் உறுதியா இருக்கிறார், இல்ல நான் வருவேன். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற செய்தி எலிசாவுக்கு மட்டும் இல்ல, பெத்தேலில், யோர்தான்ல ஆங்காங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா எல்லாரும் வர முடியாது. எல்லாரும் கிருபை பெற்றவங்க தான், எல்லாரும் அபிஷேகம் பெற்றதை, எல்லாரும் வரம் பெற்றவங்க தான். ஆனா அந்த ஸ்தானத்துல உன்னை தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துல நீ தான் வந்து நிக்கணும். அந்த ஸ்தானத்துல இன்னொரு ஆளுக்கு நோ. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன் உறுதியா இருந்ததை எலியா கண்டு அவனை தடுக்க முடியல. எந்த நிந்தை, அவமானம், பரியாசங்கள் வந்தாலும் விட்டு ஓடிராதீங்க. உறுதியா இருங்க. எலியா செய்ததை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் எலிசாவை கொண்டு செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். உங்கள் முற்பிதாக்கள் செய்ததை காட்டிலும் ஆமென், உங்களை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய நம்புற பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உறுதியா இருந்தா உனக்கு முன்பதாக யோர்தான் பிளக்கும்.
நீ உறுதியா இருந்தா உனக்கு முன்பதாக யோர்தான் பிளக்கும். யோர்தான் எப்படி பிளந்தது? எலியா சால்வை எடுத்து முறுக்கி அதை அடிக்கிறான். இதை யார் பார்த்துட்டு இருக்கிறா? எலிசா பார்த்துட்டு. இன்னைக்கு நிறைய காரியத்தை உன் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க வைத்துட்டு இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நாளைக்கு இதை நீ செய்யணும். இல்ல நான் என் இஷ்டப்படி தான் செய்வேன். நோ, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. இன்னைக்கு நிறைய காரியத்தை பார்த்து பழக வைத்திருக்கிறார். ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிற அந்த ட்ரைனிங் அவங்க அறியாமலே அவங்களுக்கு கிடைத்துட்டே இருக்கும். ஆமா, எந்த ட்ரைனிங் இல்லாம ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுக்க போனாராம். தண்ணீர்ல இறங்கியாச்சு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்னு சொல்லி அவரையும் முங்கி இவரும் முங்கி. இப்படிதான் இருக்கும் ட்ரைனிங் எல்லாம் போனா. இதெல்லாம் பார்த்துட்டு எலிசாக்கு தெரியாது நாளைக்கு நான் இது செய்ய போறேன். 2016 நவம்பர் மாதம் எங்கள் அப்பா மறிக்கிறாங்க. அந்த நவம்பர் எங்கள் சர்ச்சில் எவ்ரி ஃபர்ஸ்ட் வீக் கம்யூனியன் சர்வீஸ். எங்கள் அப்பா தான் அப்பம் ரசம்லாம் எங்கள் அப்பா தான் செய்வாங்க. அந்த டைம் ஒரு 400 பேர் வருவாங்க சர்ச்சு. எங்கள் அப்பா காலையிலே எழும்பி ஒரு டவலை அவங்க லுங்கி மேலே கட்டி அப்போ அவங்களே செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. ரசம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அவங்க தான் செய்வாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த நவம்பர் கம்யூனியன் அன்னைக்கு அவங்களுக்கு முடியாமல் ஆகுது. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அப்பம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. எண்ணெய் கூப்பிட்டு ரசம் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, எங்களுக்கு தெரியாது. அடுத்த கம்யூனியனுக்கு நாங்கள் தான் இதை செய்ய போகிறோம். அவங்க சொல்லி டேஸ்ட் பாரு, ஓகே ரைட் சூப்பர். அடுத்த மாதம் கம்யூனியன் சர்வீஸுக்கு எங்கள் அப்பா இல்லை, ஆனால் அவங்க செய்கிறத பார்த்து நாங்கள் செய்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கம்யூனியன் சர்வீஸ் அதே மெத்தடில் போயிட்டே இருக்கு. எங்கள் அப்பா செய்கிற அதே அப்பன் டேஸ்ட் இன்னைக்கு இருக்கு. நிறைய காரியத்தை பார்க்க வைக்கிறார். நம்ம அப்படி அசால்ட்டாக விட்டுட்டு இருக்கிறோம். இல்லை, நாளைக்கு நீ இதை செய்ய போற, நாளைக்கு உன்னை கொண்டு தான் செய்ய வைக்க போகிறார். இந்த யோர்தான்ல நாளைக்கு எலிசா இதே போல பிளக்க போறான். ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்லவா? எலியா தன் வாழ்க்கையில கண்ட கடைசி அற்புதம் என்ன தெரியுமா? யோர்தான் பிளக்கிறது. எலிசா தன் வாழ்க்கையில கண்ட முதல் அற்புதம் என்ன தெரியுமா? யோர்தான். அதன் அர்த்தம் என்ன? நம்முடைய தகப்பன்மார் அவங்க ஊழியத்துல அவ்வளோ ஓடி கடைசியா பார்க்கிற இந்த நன்மைகள் இருக்குல்ல, அதை நம்முடைய ஊழியத்துல ஆரம்பத்திலே பார்க்க வச்சிருவார். எங்க அப்பா சைக்கிள்ல போனாங்க, நடந்து போனாங்க, சைக்கிள்ல போனாங்க. அப்புறமா கைனட்டி கொண்டாங்கிற ஒரு ஸ்கூட்டர்ல போனாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அம்பாசிடர் கார் செகண்ட் ஹேண்ட் ஒன்று வாங்கி போனாங்க. இப்படிதான் எங்க அப்பாவுடைய ஊழியம் இருந்துச்சு. நான் ஊழியத்துக்கு ஆரம்பத்திலே கார்ல. தலைமுறைகளை கத்த ரொம்ப பிளஸ் பண்ணுவார். ஆனா அதே நேரத்தில் மறந்துடக்கூடாது. அவங்க அப்பா ஊழியத்தில் அவ்வளோ ஓடி அந்த ஓட்ட முடிவில் கண்ட நன்மையை நீ ஓட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்க வைக்கிறது இருக்கு தெரியுமா? உங்க அப்பா ஓடுனதை விட அட்லீஸ்ட் 2 மடங்காவது நீ ஓடணும். முதல் சால்வை எலியா போடுகிறான். இப்பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது சால்வையை எலியா கீழே போட்டு போறான். எலிசா போய் அந்த சால்வை எடுக்கிறான். ஆண்டவர் கம்பல் பண்ணி யாரையும் ஊழியத்துக்கு கூட மாட்டார். அவன் மேல இருக்கிற அழைப்பை சொல்லிட்டார். இனி அந்த சால்வையை எடுத்துட்டு போறியா இல்ல கீழே போட்டுட்டு போறியா? எத்தனை ஊழியங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு மனத்தாழ்மையா சொல்றேன், எவ்வளவு பிரகாசித்த ஊழியங்கள் அடுத்த சக்சஸர் இல்லாததுனால ஒண்ணு இல்லாம போயிருக்கு தெரியுமா? இதுக்காகவே இந்த குடும்பத்தில் உன்னை ஜனிக்க வைத்தார். இன்னைக்கு அவங்க பட்ட கஷ்டம், அவங்க பட்ட பிரயாசம், இதை மட்டும் நீ பார்க்காத. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு
ஊழியத்தில் என்னெல்லாம் கஷ்டம் உண்டோ என்ற சொல்லுங்க. அது அவ்வளோ எங்க அப்பா அம்மா பார்த்துருக்குறாங்க, அவ்வளோ பார்த்துருக்குறாங்க. ஆமென். எங்க அப்பா செஞ்ச ஊழியத்துல 10ல் 1 கூட நான் இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. ஆனா கர்த்தர் எல்லா இடத்துக்கும் தெரிய வச்சுட்டார். எங்க அப்பாவை எல்லாருக்கும் தெரியாது. ஆனா ஓரளவுக்கு 4 பேருக்கு இன்னைக்கு என்ன தெரிய வைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படி தெரியுமா? நம்ம வீட்டு மேல இருக்கிற ஃபேனை நமக்கு தொட முடியாது, ஆனா நம்ம பிள்ளைங்களை தூக்கி தொட வைக்க முடியும். உன் தகப்பனாகிய ஆபிரகாமை உன்னை பெற்ற சாராளை நோக்கிப்பார். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து. மறந்துடவே கூடாது. இந்த பிளெஸிங் எங்கிருந்து வந்துச்சு? அதனாலதான் ஆபிரகாம் யாக்கோவோடு பேசுறார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன், ஆனா யாக்கோபை நீ புரிந்து கொள், நீ இந்த இடத்துல படுத்திருந்த ஆசீர்வாதத்தை வாங்குற. உங்க தாத்தா நடந்து திரிந்தார், வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நடந்து திரி நடக்கிறா. அந்த நடந்து திரிந்த இடத்துல தான் தலைமுறையை உட்கார வச்சு படுக்க வச்சு பண்றா. இது மற்றவங்களுக்கு பொறாமையா தான் இருக்கும். ஆனா தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட கிரயம் இருக்கிறது. இந்த எலிசாவுக்கு முன்பாக சால்வை விழுந்து கிடக்கிறது. எலிசா இதுவரை எலியான் இருந்தவன் இப்பொழுது எலியாவின் தேவன் எங்கே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2016 என் லைஃப்ல எங்க அப்பா ரோல் முடிஞ்சு, ஆனா பரலோக தகப்பனுடைய ரோல் முடியல. அது முடியாது. நான் உன் வாயில் அருளி என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று ஆணையிட்டு சொன்னவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஒரே ஒரு கேள்வியோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எலிசா அந்த சால்வை எடுத்தது போல எத்தனை பேர் இந்த சால்வை எடுக்க ரெடியா இருக்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா? சித்தம் போ என்னை என்றும் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி யாரையும் பார்க்காதீங்க. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். ஒரு அம்மா அப்படி நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. எலிசாவை உன் ஸ்தானத்தில் உன் மேல இருக்கிற அழைப்பு என்பது சாதாரண அழைப்பு அல்ல. ஏற்கனவே உனக்கு முன்னாக நின்றவருடைய ஸ்தானத்தில் உன்னை நிறுத்துவதற்கான அழைப்பு. அடையாளமாக தான் உண்மையில் சால்வை போடப்பட்டது. இப்பொழுது உனக்கு முன்பாக அந்த சால்வை கிடக்கிறது. நீ எடுத்துட்டேன்னா அப்பா சந்தோஷப்படுவார். நீ எடுத்துட்டேன்னா ஐயோ இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம், நான் வேற ட்ராக்க பார்த்து போறேன். இல்ல நீ அந்த எண்ணத்தோடு ஒருவேளை இதுவரை இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பிரத்யட்சமாய் பேசுகிறது. என் ஆவியிலே உணர்கிறேன். இதோ உனக்கு முன்பாக உன் தகப்பன் மேல் இருந்த சால்வை விழுந்து கிடக்கிறது. ஓ ஜீசஸ், அந்த சால்வை நான் எடுக்கிறேன். அப்படி எடுக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து. அந்த சால்வை எடுக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படி கையை உயர்த்தின பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ல வந்து வெக்கப்படாம ஃப்ரெண்ட்ல வந்து முழங்கால் போடுங்க. ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புறேன். அந்த சால்வையை நான் எடுக்கிறேன். யாரையும் பார்க்காதீங்க. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது. முழங்கால் போட்ட பிள்ளைங்க அப்படி முடிந்த 2 கைகளை உயர்ச்சி என்னில்
இயேசு வாழ்கின்றார். கண்களை மூடி அர்ப்பணிப்போடு என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா, இயேசு தேவா பணிச்சே என்னையே ஷேகமா மராச்சனலரா. ஓ ஹalleluya. இயேசு எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மேல் வல்லமையா இறங்கினது போல இந்த நாளில் உன்னுடைய அர்ப்பணிப்பு உன்னுடைய ஒரு புதிய துவக்கமா இருக்கிறது. தடைப்பட்ட யோர்தான் எல்லாம் உனக்கு முன்பாக திறந்து வழிவிட போகிறது. ஹalleluya. உன்னோடு இருக்கிறவர் யார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள போகிறார்கள். உன்னை அற்பமாய் பார்த்தவர்கள் இதோ எலியாவின் தேவர், எலியாவுக்குள் இருந்த ஆவி வல்லமையா இந்த எலிசாவின் மேல் இறங்கிட்டு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் பயந்தது போல உனக்கு பயந்து நடுங்கும்படிக்கு எஸ் 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 விட்டு கொடுங்க. அந்த சால்வை வேற யாரும் எடுக்க கூடாது. ஓப்பனி பினேகாஸ் எடுக்க மறுத்தார்கள். சாமுவேலை கொண்டு வந்து எடுக்க வைத்தா. ஆமென். நீ மறுத்தா இன்னொருத்தவங்களை கொண்டு வருவார். வேண்டாம். கர்த்தாவே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த சால்வை வேற யாரும் தூக்க கூடாதப்பா. ஓ ஜீசஸ். ஓராமா மலரே ஷேரே ஜனரா. பேசுங்க. அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார், உங்க சமீபமா இருக்கிறார். இஸ் வெரி க்ளோஸ் டு யூ. ஓராமா மலகதனரே. அப்பா உன் திரு சித்தம் என் அன்றாட நான் தப்பாமல் உங்க பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. என் அப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட தப்பாமல் தினம் எப்போதும். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்குவேன். ஒரு வார்த்தையை சொல்லிருங்க. இந்த சால்வை என்னை கைவிட்டு போயிடக்கூடாது. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும், சாமுவேல் தேவாலயத்தில் வளர்றான். ஆனா உடனே ஆண்டவர் பேசல. ஏன் தெரியுமா? அந்த ஓப்பனி பிணைகாசுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனா அவங்க தட்டிட்டே இருக்கிறாங்க. கடைசியில அவங்க எடுக்கவே மாட்டோம்னு அந்த இருதய கடினத்தின் நிமித்தம் கர்த்தரை விட்டுட்டு சாமுவேல் இடத்துல வரார். நீ எடுக்க வேண்டிய சால்வை நீ தான் எடுக்கணும் தம்பி. இது ஒன்று இப்போ உனக்கு கஷ்டப்பட, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது எவ்வளோ க்ளோரி தெரியுமா, அது எவ்வளோ மேன்மை தெரியுமா. நீ அந்த சால்வை எடுத்து பார். கர்த்தருடைய பீடத்திலிருந்து உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருகிறதை நீ காண்பாய். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருகிறதை நீ காண்பாய். அப்படியே கையை உயர்த்தி அப்பா கிட்ட சொல்ல, ஆண்டவரே இந்த சால்வை என் கையை விட்டு போயிடக்கூடாது. என் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டம், நீங்க வைத்திருக்கிற அழைப்பு, நீங்க வைத்திருக்கிற அபிஷேகம் பெருசு. I love you Jesus. மனதார bless பண்றேப்பா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்க போகிறது, பெரிதாயிருக்க போகிறது. ஒரு திரள் கூட்டம் உங்கள் மூலமாய் கிறிஸ்துவின் அண்டை திரும்ப போகிறது. கர்த்தர் உங்கள் ஊழியத்தை உங்களை கொண்டு மேன்மைப்படுத்த போகிறார், மகிமைப்படுத்த போகிறார். பலப்படுத்தும், உறுதியா இருக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரை மனதார வாழ்த்தி பிளஸ் பண்றேன். சபிக்கப்பட்ட சத்துரு
தோற்று போனதற்காக ஸ்தோத்திரம், தோற்று போனதற்காக ஸ்தோத்திரம், நீர் ஜெயம் எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து இவர்கள் ஊழியத்தை, இவர்கள் தகப்பன்மார் செய்த ஊழியம் இதுவரை மறைந்த ஊழியமா இருக்கலாம், ஆனால் இவர்களை கொண்டு கர்த்தாவே இது அநேகர் அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் இந்த ஊழியத்தை மேன்மைப்படுத்த போகிறதற்காக நன்றி. காத்துக்கொள்ளும், கிருபையில பெருக நிற்க வளர அனுக்கிரகம் செய்யும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். இது வருஷம் இன்னும் இதன் எல்லை பெருகி ஆண்டவரை அநேகரை ஆண்டவரை இப்படி உருவாக்கி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். எல்லா தகப்பன்மாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தலைமுறைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டிய கிருபைகளை இன்னும் அதிகமாய் தந்து நடத்துவீராக. இந்த சால்வையை போடும்போது அதை எடுக்கிறதற்கு ஒரு எலிசா இருக்கணும். இந்த நிச்சயத்தோடு ஒவ்வொருடைய ஓட்டமும் முடிய கர்த்தர் கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை அனைத்தும் உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.